ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் இருக்க இடத்தோட லொக்கேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய சீரியல்ஸில் இல்லைன்னா நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்ட்டா அவங்க சொல்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு உன்னோட லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ண அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் நிறைய சீரியலில் பார்த்துருக்கேன். அப்போலாம் நம்ம நினைக்கிறது லைவ் லொக்கேஷன்னா என்னது, அதை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். நானுமே அது மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். லைவ் லொக்கேஷன் அப்படின்ட்டா நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம், எந்த ஊரில் இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லும். ஸோ அதுதான் லைவ் லொக்கேஷன். அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப், உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யாருக்கு லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்த காண்டாக்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜுங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரிங் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும். இதில் லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும். உங்களோட ஜிபிஎஸ் வந்து டிசபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டா இது மாதிரி வரும். இதில் லொக்கேஷன் அப்படிங்கிறத நீங்கள் டிசபிள் வச்சுருந்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா பேக் போய்க்கோங்க. இப்போ இது மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷேர் லைவ் லொக்கேஷன், அதுக்கப்புறமா சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன், 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டா கரெக்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மேப் வந்து ஒரு இமேஜாக வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், அக்யூரேட் டு 14 மீட்டர்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 14 மீட்டர்ஸ் அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நியர்பை பிளேசஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் பார்க்க முடியும். நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களால பார்க்க முடியும். இப்போ அந்த சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன மேப் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் ஆயிரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் ஆயிரும் சொல்லலாம். ஸோ அவங்க இது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்ட்டா கரெக்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அந்த ரெட் கலரில் ஒரு பலூன் மாதிரி காட்டுது பாருங்கள். ஸோ அதை வந்து அப்படியே பெருசுபடுத்திட்டு பார்த்தாங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக எந்த ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மேப்பை வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இல்லை நீங்கள் வந்து உங்களோட லைவ் லொக்கேஷனவே ஷேர் பண்ணணும், லாஸ்ட்டாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே இல்லை ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறத லைவ் லொக்கேஷனை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டா மறுபடியும் அகைன் கீழே வந்து அந்த பின் ஐக்கான் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் மேலே ஷேர் லைவ் லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி தான் வரும். இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 15 மினிட்ஸ், 1 ஹவர், 8 ஹவர் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த 15 நிமிஷத்தில் வந்து எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வந்து லைவாக பார்த்துக்க முடியும். நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து லைவாக பார்க்க முடியும். நீங்கள் 1 ஹவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறத லைவாக அவங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை மணி நேரம் வைக்கணுமோ, 1 ஹவர் இல்லை 8 ஹவர், இது 3ல் நீங்கள் எத்தனை மணி நேரம் வைக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கமெண்ட் எதுவும் நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 15 நிமிஷம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே எது கமெண்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டெமோக்காக டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். அந்த சென்ட் ஐக்கான் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ சென்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி மேப் தான் வரும். உங்களோட ஃபோட்டோ போட்டே வரும். அவங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ போட்டே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து லைவாக அவங்களால பார்க்க முடியும். அடுத்த 15 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறத லைவாக அவங்களால பார்க்க முடியும். அடுத்து 15 நிமிஷம் கழித்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆயிரும்.
ஸோ நீங்கள் வந்து இடையிலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ட்டா நீங்கள் ஸ்டாப் ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்ட்டா நீங்கள் வந்து இடையிலேயே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பேக் போயிட்டு கூட நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த மேப்புக்கு கீழேயே ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லொக்கேஷன் வந்து லைவ் லொக்கேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்தோட லொக்கேஷனை வந்து ஈஸியாகவே நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.